புதுச்சேரி மாவட்டம் காரைக்காலில் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்தது. இதனை ஆய்வு செய்வதற்காக குடிமைப்பொருள் துறை அமைச்சர் திருமுருகன் வருகை தந்தார். அப்போது அத்திப்படுக்கையில் உள்ள சிறிய பாலத்தை அவர் கடந்து சென்றார். அமைச்சர் பாலத்தை கடந்த அடுத்த வினாடியே அதன் இணைப்பு பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தில் அமைச்சர் திருமுருகன் நூலிழையில் உயிர் தப்பினார். அமைச்சருடன் உடன் வந்தவர்களும் கிராம மக்களும் பாலம் அடித்து செல்லப்பட்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். அத்திப்படுகைகிட்ட அந்த பாலத்துக்கும் சாலைக்கும் இணையிற இடங்கள்ல லேசான விரிசல் இருப்பதாக தகவல் கிடைச்சிச்சு. அந்த அடிப்படையில் ஆய்வு பண்ணணும். அதிகாரிகளுடைய பொதுப்பணித்துறையுடைய அதிகாரிகளுடன் ஆய்வு பண்ணணும். அந்த இடத்துல படிப்படியாக அந்த மண் சரிவு ஏற்பட்டு அந்த பிளவு ஏற்பட்டு பாலத்துக்கும் சாலைக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெடிப்பு வந்திருக்கு. அதனால் அந்த பக்கமாக வர பொதுமக்களை போகாத வண்ணம் பண்ணியிருக்கிறோம். அந்த அந்த கரைஞ்சி போன பகுதியை பாதுகாக்கிறதுக்கான பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கு அறிவுறுத்தியிருக்கேன். விரைவில் அந்த பணியும் நடக்கும். இப்போ தற்சமயம் பொதுமக்கள் அங்கே போகாத